பட்டதற்கு பூவதற்கு ஒரு மஞ்சள் தானதற்கு இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல உன்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய கருவிற்கு யார் காரணம் மட்டும் சொல்லு. உன்னை உயிரோட உன்னுடைய வயிற்றில் வரக்கூடிய கருவிற்கு காரணம் யாரு சொல்லு. உன்னை உயிரோட வரும். உனக்காக இல்லை என்றாலோ இந்த ஊருக்காக சொல்லுடி. இந்த பாவிக்கும் திருமணமாகி 25 ஆண்டு காலமாகியோ எனக்கோ குழந்தை பாக்கியம் இல்லை. என்னுடைய கணவரோ கையில சென்று சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார். சிவபெருமானகப்பட்ட ஒரு தவத்தினை மெச்சு ஒரு கடியை கொடுத்தார். அந்த கடியை 1 மண்டலம் 48 நாள் கௌரி விரதம் புசித்தேன். அதனால கரடி இந்த கல்லு உண்டானது. வேற எங்கன்னா போய் சொல்லு. கலியுகத்துல 25 வருட காலமாக உனக்கு உன்னுடைய கணவருக்கு குழந்தை பேர் என்பது கிடையாது. அதனால் சிவனை கோரி தவம் ஏற்றினார் உன்னுடைய கணவர். அந்த தவத்தினை வெற்றி சிவபெருமான் ஒரு கனியினை கொடுக்க அந்த கனியினை நீ உண்ண நீ 7 மாத கர்ப்பிணியாக எனக்கு தான் ஒரு கனி கொடுக்க சொல்லி எனக்கு அதை பார்த்துக்கலாம். இந்த ஜென்மத்தில் உனக்கு வராது.
உட்காரு. ஏய், யார் அவன்? கியூ வித தட்டு. ஒரு அம்மா பாட்டு போடுறோம். தம்பி கூப்பிடுறாங்க. யாரையா அந்த தட்டு? அடி பாவி, எனக்கு முடியாதுடி. எடுக்க. இந்த பாவி எந்த தவறு செய்தேன் என்று இந்த பாவி கருத்திர திருவட்டை கொடுக்கின்றாய். எவன் ஒருவர் தொட்டு தாலி கட்டிய கணவனுக்கு துரோகம் இழைக்கின்றாலோ அவெல்லாம் உன்னை பார்த்து திருந்தணும். பாவி, நான் எந்த தவறுமே செய்யலையேடி. வாங்கிட்டு வந்து இது யாருக்கு பேச போறியோ? அடி பாவி, அடிய தேவடியா. அடி பாவி, என்ன பார்த்து அந்த வார்த்தையை கேட்காதடி பாவி. என்ன போல பத்திரிகைக்கு எல்லாம் உன்னை போல தாசிகளான தரணி அவன் பெயரே. ஆமா, இவன் நீங்க தான் பத்தினி இப்போ சொல்லிக்கிறீங்களா வெளியா? ஏ தேவடியா, அடி பாவி, உன்ன மாதிரி ஆளுங்க 24 தாண்டி நாடு நாசமா போயிடுது. நீ பத்தினி தானே? நீ பத்தினின்னு ஒரு போர்டு போட்டுக்கோ. நான் தேவடியான ஒரு போர்டு போட்டுக்கிறேன். நீயும் நானும் கவர்மெண்ட் பஸ்ல போலாம். நீ இப்ப பத்தினின்றதுனால உங்களுக்கு 300 ரூபாய் கொடுத்துட்டு இறப்பானுங்களா, இல்ல தேவடியான்றதுனால எனக்கு 300 ரூபாய் வாங்கிட்டு இறப்பானுங்களா? 2 பேருக்கு பெரிய பஸ் தான். பாவி, வாழ்ந்தாலும் பத்தினியாக தரணி வாழ்ந்து இருக்கணும். யாரு உன்ன மாதிரி ஆளுங்களை போய் பாரு, நான் தான் பத்தினி, நான் தான் பத்தினி, நான் தான் பத்தினி, நான் தான் பத்தினி. அவன் மிஞ்சி போனா நான் 4 அடுக்கு மாடி கட்டிருப்பாங்க அவன் தான். ஆனா என்ன மாதிரி ஆளுங்களை போய் பாரு, 10 அடுக்கு மாடி கட்டி 10வது அடுக்கு மாடி மேல பாடி வந்து போட்டு குடும்பம் தயிச்சிட்டு அந்த வாழ்க்கையெல்லாம் எனக்கு வேணும்டி. ஏய், நீ ஒழுங்கா வீட்டு சோறு போட்டனா அந்தாலி அவன் ஹோட்டல தேடிமா. அடி பாவி, ஹோட்டல் சோறு கூட கையில காசு இருக்கிற வரைக்கும் தானடி. கையில காசு இல்லைன்னா வீட்டு சாப்பாடு தானடி தேடி வருவாங்க. அது போல தானடி உன்னை போல தாசிகளோட போகமோ. கையில காசு இருக்கிற வரைக்கும் தானடி உனக்குலாம் மதிப்பு. காசு இல்லைன்னா நாய் கூட உன்னை மதிக்காதடி. ஏய், என்னடா டேய் உள்ளண்ணா தேர் எங்க சுத்தினாலும் தேர் அடிக்கு ஒரு நாள் வந்து நின்றுதான் பெரியவர்கள் எழுதி வச்சிருக்க பழமொழி. அதே மாதிரி நினைச்சிருக்கிற நீ கூட்டுக்காரன் என்னைக்காவது இருந்தாலும் எங்க போய் சுத்தினாலும் நம்ம கிட்ட தான் வந்து சேர போறாங்க. வாய்ப்பே கிடையாது. அவன் வயலே மாடி போட்டியா? குற்றம் புரிந்தவர் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே அது. அடியே காந்தா, அடியே தேவடியா. பாவி, என்னுடைய கணவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்லடி. கல்லானாலும் கணவே, புல்லானாலும் புருஷன். ஏதே இமே வெச்சு சேவே எடுதி வேண்டாம்மா. இதன் தெரிஞ்ச இந்த நாட்டுல உன்னை பார்க்கவே கூடாது. ஏதாவது பாழடைந்த கடலோ குளமோ குட்டியோ ஊய்ந்து சாவணும். ஐயோ ஆண்டவா, இந்த பாவி கைப்பெருப்பட்ட நிலைமை இறைவா. என்னை பெற்றவரை தாயே அம்மா, முந்தைய தவம் இருந்து 300 நாளுக்கு வந்து இந்த பாவியை நோக்கமாக சுமந்து பெற்றெடுத்த பாவி, நீ எங்கம்மா இருக்கிற அம்மா? நீ பெத்த பொண்ணு காக்காய கத்துன உன் காதுல கேட்கலையம்மா. இந்த பாவி அழகு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியம்மா. அம்மா
கண்ட உறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால ஆகாத சும்மா தாய் அன்புக்கு முன்னால ஆகாத ஆள் காட்டி விரட பொழிச்சி நான் சொல்லி கொடுத்த அத்தாட குழ பொழிச்சி நெல்லு சோறு பொங்கி கொடுத்த களவட்டி நடவெடுத்து கால் சட்டை தச்சு கொடுத்து சேவாறு சேர்த்து வச்சு சேலை ஒன்று வாங்கி கொடுத்து அம்மா கொஞ்ச நேரம் தானேலுங்க அந்த வேப்பதறி நின்று காதல் வந்து நான் படுத்த கசாயத்தை குடிக்க வைத்து என் புள்ள கலெக்டர்னு 800 பூவ சொல்லி வச்சு தாலிய விட்டு கூட தாயே என்ன படிக்க வச்சு அம்மா ஒன்ன பட வார்த்தை இல்லை அம்மா தகத்துக்கு முன்னாலே தெய்வங்கள் சும்மா தகத்துக்கு முன்னாலே தெய்வங்கள் சும்மா ஆராரிராரோ 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 ஆரிராரிராரோ ஆராரிராரோ குடிகார அப்பனுக்கு அடி மடவாக்கப்பட்ட கோவிரமலா உசுரே கொடுமைகள் தாங்கிக்கிட்டு குடிகார அப்பனுக்கு அடி மடவாக்கப்பட்ட கோவிரமலா உசுரே கொடுமைகள் தாங்கிக்கிட்டு அஞ்சு வட்டி 10 வட்டி அத்தனைக்கும் கடனும் பட்டு அத்தனைக்கும் நான் படிக்க ஆயுசுக்கு தாங்கி விட்டேன் பாதியிலே உசுர விட்டு அம்மா பட்டி தொட்டி கட்டிட எனக்கு பச்சை மூட்டில் வைத்து வச்சு ஆறாறு சொன்ன வாங்கி அரிசி கூட வச்சு புட்டு பள்ளி கூட சுமந்த என்னை கூட உடைக்க வச்சு புட்டு பாடு ஊட்டி என்ன வளர்த்து அம்மா உனக்கு பாடு ஊட்ட வந்திருக்கேன் பாதி மகன் பாடு ஊட்டி என்ன வளர்த்து அம்மா பாலூட்ட வந்திருக்கேன் பாதி மகன்